படம் ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் சைடு வந்து பயங்கர ப்ளஸ்ஸுங்க. உங்களுக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வந்து டோட்டல் மைனஸ் ஆயிடுச்சு. மற்றபடி டெக்னிக்கல்ஸ் ரொம்ப ப்ளஸ்ஸு. அர்ஜுன்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸும் எங்கேயும் பெருசாக குறை சொல்ல முடியல. ராதாரவிலாம் இந்த ஏஜ்லேயும் வந்து அவர் நடிக்கிறாருன்னா பெரிய விஷயம். ஃபேஸில் வந்து அவர் ஏஜ் சுத்தமாக தெரில. அவர் நடந்து போகிற இடத்துல மாத்திரம்தான் அவர் வந்து வயசானவர்னு தெரியுதுன்னா அவரால் பெருசாக ஓட முடியல. பட் ஸ்டில் அவர் ஃபேஸில் எல்லாமே வந்து அந்த ஆக்டிங் எஃபர்ட்லாம் நல்லா போட்டிருக்காரு. அதுதான் ப்ளஸ்ஸு. கதை வந்து இந்த சித்த மைத்தியம் இருக்குல்ல, ஸோ அது பற்றின பேஸ் பண்ணி நிறைய கருத்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த போன் கேன்சருக்கு வந்து ஒரு மெடிசனை வந்து சித்தாவில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அர்ஜுன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாரு. பட்டு அப்போ இருக்க ஒரு இஷ்யூவில் அந்த வெள்ளைக்காரங்க வந்து அதை வெளில வர விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வச்சுட்டு இப்போ ஜீவா அதை வெளில கொண்டு வர மாதிரி ஒரு பேஸ் வச்சு சித்தாவில் இருக்க நிறைய ப்ளஸ்ஸுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க கொரோனா பற்றியும் அவங்கெல்லாம் படத்தில் நிறைய அட்வைஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க அந்த கருத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு ப்ராப்பராக ஒரு கருத்துள்ள படமா அந்த சைடு போல். அது கொஞ்சம் அப்புறம் வந்து ஹாரர் போகிறாங்க, அந்த ஹாரர்லேயும் பயம் வரல. காமெடி போகிறாங்க, காமெடியில் சிரிப்பு வரல. எமோஷன் போகிறாங்க, இது எதுவுமே இல்லாதனால நம்மளுக்கு எமோஷனும் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த படம் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாமல் அவங்க ஒரு ப்ராப்பர் சிங்கிள் ஜானரில் போகாமல் மாற்றி மாற்றி போனது நம்மளுக்கு சுத்தமாக ஒரு பட்டால.